ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க ஒரு அல்டிமேட்டா ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்களும் இதே மாரி பயங்கர டேஸ்ட்டா செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு, பேன் சூடானோனையும் ஒரு 30 கிராம் பட்டர சேர்த்து லைட்டா மெல்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லயே வைங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அதே மாரி இப்படி தள்ளி தள்ளி விடுங்க. இது ஜஸ்ட் ஒரு 10, 15 செகண்ட்ல நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துரும். இது கூட இப்ப பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு 2, அப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாரி நீள நீளமா வெட்டுனத நீங்க பெருசு பெருசா கூட வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இது ஓரளவுக்கு வெந்த பின்னாடி இது கூட தேவையான அளவு பூண்டு, இஞ்சி அப்படின்னா ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்க காஷ்மீரி மிளகாய் இருந்தா சேர்த்திங்க. பட்டர் பன்னீர் மசாலாவுக்கு காரம் அதிகமா தேவையில்ல. அதனால நான் காரம் கம்மியா இருக்கிற மிளகா தான் போட்டிருக்கேன். அதனால காரம் இருக்காது. இது கூட 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாரி ஓரளவுக்கு பொடி பொடியா வெட்டி சேர்த்திங்க. ரொம்ப பொடியாவும் தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போறோம். அதனால ரொம்ப பொடியாவும் தேவையில்ல. இப்போ வந்து இத மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசியிற அளவுக்கு வேக விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு. நீங்க கிளறப்பவே உங்களுக்கு தெரியும் தக்காளி வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இது கூட ஒரு 10 பல்லு முந்திரி. இந்த முந்திரி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு கிரேவி எல்லாம் பயங்கர திக்கா வரும். டேஸ்ட்டாவும் இருக்கும். அது வந்து நல்ல டேஸ்ட் குடுக்கும். இப்போ வந்து இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இத சேர்த்தி ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு காரம் அதிகமா வேண்டாங்காட்டி தான் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறோம். இது லோ ஃப்ளேம்லயே வச்சு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா, அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிரும். அதுக்கு தான் இத போட்டு இது பண்ணிடுறோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இது கூட ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அத சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி திக்கா வேணும். அதனால கொத்தமல்லி தூள் போட்டோம்னா, நம்மளுக்கு கிரேவி திக்கா கிடைக்கும். அதுக்கு தான் கொத்தமல்லி தூள். இந்த மசாலாவ வேக வைக்கிறப்ப எப்பயுமே நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வேக வைங்க. இல்லைன்னா கரிஞ்சிரும். அதனால இப்படியே வேகட்டும். அதான் பெஸ்ட்டு. இப்ப நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுன பின்னாடி, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு ரெடியா வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. ஆல்ரெடி பட்டர் போட்டிருக்கோம். மறுபடியும் கடைசியா பட்டர் போடுவோம். அதனால நம்ம இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவ எண்ணெய் காஞ்சோனையும் இதில சேர்த்திக்கலாம். இதில ஃபுல்லா அப்படியே வலிச்சு போட்டுக்குங்க. இப்ப தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்ல வைங்க இப்ப. ஏன்னா மசாலா கெட்டியா இருக்கு. ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இது ஸ்பீடா இருக்கறனால உங்களுக்கு தெறிச்சு வரும் சூடாகுறப்ப. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குன பின்னாடி, அந்த மிக்ஸி ஜார மட்டும் கழுவி, ஃபர்ஸ்ட்டு அந்த தண்ணீய சேர்த்து கலக்கி விடுங்க. அப்புறம் நம்ம திக்னஸ பார்த்துட்டு, அதுக்கு மேல தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊத்திக்கலாம். இதில வந்து சில பேர் வெல்லம் சேர்த்துவாங்க, இல்லைன்னா சுகர் சேர்த்துவாங்க. நாங்க வெல்லமும், சுகரும் சேர்த்துல. இது உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம். இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா போதும். நல்லா கொதி வந்த பின்னாடி, ஒரு 3 டீஸ்பூன் குக்கிங் கிரீம் அத சேர்த்திக்கலாம். வீட்ல குக்கிங் கிரீம் இல்லாதய்ய, பால நல்லா சுண்ட காய்ச்சி, 1 கப்பு பால 1/4 கப் வர அளவுக்கு சுண்ட காய்ச்சி இதில சேர்த்துட்டீங்கன்னா, அதுதான் குக்கிங் கிரீம்.
அதுவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த மாரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். குக்கிங் க்ரீம் இல்லாதய நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நுர மாரி இருக்கும். அதெல்லாம் இதாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்ச மாரி. இப்போ வந்து இது கூட பன்னீர சேர்த்துக்கலாம். நாங்க கடையில வாங்குன பன்னீர் தான் சேர்த்தணும். இந்த மாரி கியூப் கியூபா வெட்டி சேர்த்துக்கங்க. இது என்ன பண்றீங்கன்னா, பன்னீர நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு, ஒரு சுடு தண்ணீல போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே போடுறப்ப, பன்னீர் வந்து உடைஞ்சு போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இதில உங்களுக்கு மலாய் பன்னீர் கிடைச்சுன்னா, இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அது உடையாது. இது வந்து நார்மல் பன்னீர் தான். இது உடையறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்ப இது கூட ஒரு 20 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ஃபைனலா இந்த சேர்த்துற பட்டர் தான் நம்மளுக்கு பயங்கர டேஸ்ட்ட குடுக்கும். இத மட்டும் ஸ்கிப்பே பண்ணிறாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. இப்ப வந்து இது கூட ஃபைனல் டச்சா கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். நல்லா கையில தேய்ச்சு விட்டு, நல்லா சேர்த்தி ஒரு கலக்கி இறக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.